தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பில் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு 16வது ஆண்டுகளாக வெகு சிறப்பாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று 29வது நாளாக சகர் உணவு வழங்கப்பட்டது. இங்கே தூத்துக்குடி ஒரு தொழில் நகரம். பல ஊர்களில் இருந்து தங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள், மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் இரவு நேரத்தில் சகர் சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு கடந்த 16 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து. இஸ்லாமியர்களின் முக்கிய 50 கடமைகளில் ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது. இந்த ஆண்டு ரமலான் கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கி வருகின்ற 20ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கின்றனர். இஸ்லாமியர்களின் நோன்பானது அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு உணவு அருந்திவிட்டு சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடித்து வருவது. இந்த நிலையில் தொழில் நகரமான தூத்துக்குடிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது என்பது சிரமத்திற்கு உள்ளானது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இலவசமாக ஷகர் உணவானது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சகர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது. பாதுஷா ஷகர் கமிட்டியைச் சேர்ந்த சுமார் 30 இளைஞர்கள் தினமும் இரவு முழுவதும் உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு பின்னர் அனைவருக்கும் பரிமாறும் பணியை மேற்கொண்டனர். இதில் அதிகாலையில் தினமும் சுமார் 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சகர் உணவு உண்டு நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். தினமும் தொடர்ந்து சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. 29வது நாளாக இன்று சகர் உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் உணவு கிடைப்பதற்காக 16வது ஆண்டு ஆக வெகு சிறப்பாக உணவு வழங்கப்பட்டு வருவதாக பாதுஷா ஷகர் கமிட்டி தலைவர் மீராசா தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி ஜாமியா பள்ளி வாசல் பாதுஷா ஷகர் கமிட்டி தலைவர் மீராசா மரக்கையர், செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் ராஷிக், துணைத் தலைவர் நவரங் ஷஹாபுதீன், துணைச் செயலாளர் முகமது ஒய்ஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முஹைதீன் மூஷா, அஜீஷ் ஆஷிக், முகமது நியாஸ், ஷெரீப் பாபு, இம்ரான் ஷேக், அட்டோஹாஜா, கரீம், அரபி, ஷம்சு, வக்கீல் சுலைமான், அப்துல் ரசாக் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் துணைத் தலைவர் ஹாஜி ஷாகுல் சிராஜுதீன், முன்னாள் பொருளாளர் இப்ராஹிம் மூஷா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சகர் உணவு தயாரிக்கும் பணியில் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்து சேவை செய்து வரும் இந்த இளைஞர்களின் அர்ப்பணிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாதுஷா ஷகர் கமிட்டி கடந்த 15 ஆண்டுகள் பூர்த்தி செய்யப்பட்டு 16வது ஆண்டாக இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் சகர் சாப்பாடை நிறைவு செய்யக்கூடிய நாளில் நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்னெடுப்பிற்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த பாதுஷா ஷகர் கமிட்டியுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பணி இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரையும் தொடர வேண்டும் என்று நாங்கள் எல்லோருமே அதை எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ஒவ்வொரு நாளும் திருமண வீடு போல் 500-600 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த கமிட்டி உறுப்பினர்கள் நேரம் பார்க்காது, தூக்கத்தை மறந்து ஜமாத்தார்களுக்காக, நோம்பாளிகளுக்காக தங்களுடைய இந்த அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய கூலியை அல்லாஹ் தாலா தருவான். இந்த பாதுஷா ஷகர் கமிட்டி அமைக்கப்பட்ட நோக்கமே இரவு நேரங்களில் சகர் சாப்பாடு கிடைக்காத எத்தனையோ பேர், அதாவது வேலைக்குன்னு வந்தவங்க, காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம, சகர் சாப்பாடு இல்லாம பட்டினி நோன்பு வைக்கக்கூடியவங்களும், வெறும் பழத்தை சாப்பிட்டுட்டு நோன்பு வைக்கக்கூடியவங்களும் இருந்தாங்க. இந்த செய்திகள் எங்கள் காதுக்கு வந்தவுடன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், நாம் எல்லோருக்கும் சகர் சாப்பாடு கொடுக்க வேண்டும் எண்ணத்தில் இன்று வரையில் அதை அல்லாஹ் கபூல் செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் நம் ஜமாத்தார்களும் சரி, சாப்பாடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சகர் சாப்பாடை சிறப்பான முறையில் டெய்லி கல்யாண வீடு சாப்பாடு மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன மன சஞ்சலம் இல்லாமல், மன வருத்தங்கள் இல்லாமல் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் இந்த கமிட்டி உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலையும் சிறப்பையும், அவர்களுக்கு நீடித்த ஆயுளையும், அவர் குடும்பத்தார்களுக்கு நீடித்த ஆயுளையும், செல்வ செழிப்பையும் எல்லாம் உள்ள இறைவன் கொடுப்பான் என்ற இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கு எங்களுக்காக ஒத்துழைத்த, எங்களுக்கு பண உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் இது வலுப்பெறும், இதை விட அதிகமான உழைப்பையும் எங்கள் மக்கள் கொடுப்பார்கள் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரமலான் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும், ஜமாத்தாருக்கு எல்லாருக்கும் எங்களுடைய ரமலான், எங்க கமிட்டியின் சார்பாக ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.